குடும்ப வாழ்க்கையில நல்ல முன்னேற்றகரமான ஒரு திருப்தியான சூழல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க வீட்ல இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் அதிகமான சந்தோஷம் இன்னும் பெண்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பொருளாதார நிலையானது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இந்த வாரம் அதாவது நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான, அதாவது ஐப்பசி 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வார பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்துகிட்டே இருக்கும். இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இந்த வாரம் பொதுவாக எத்தனை கிரக நிலை மாற்றங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. 3மே சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது. முதலாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 12ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி 26ஆம் தேதி சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. அடுத்ததாக 14 நவம்பர் 2023 செவ்வாய்க்கிழமை ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்ந்து அங்கு புதன் பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. கடைசி மாற்றமாக 16 நவம்பர் 2023 வியாழக்கிழமை ஐப்பசி 30ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது. இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கொண்ட எந்த வேலைகளாக இருந்தாலும் சரிங்க, அதில் ஒரு தீவிர முயற்சிகள் இருக்கும். அதிகமான தீவிர முயற்சிகள் மற்றும் ஆர்வம் காரணமாக நீங்கள் முன்னேற்றகரமான நல்ல பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு நீங்க நல்ல ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு யோசித்து செயல்படுவதன் மூலமாக பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. பிரச்சனைகளே இல்லாமல் உங்கள் காரியங்களை ஸ்மூத்தாக முடிப்பதற்கு அது நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த வாரம் முன்கோபம் வேண்டாங்க. முன்கோபத்தை எல்லாம் குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. நீங்கள் எப்படிப்பட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால கெத்து காட்ட முடியும். சுப செலவுகள் கூடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் சந்தோஷமாக செலவு செய்வீங்க. ஏன்னா நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணும்போது யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. இன்றைய தினம் வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்கள் தைரியம் இன்னைக்கு இந்த வாரம் வருங்க. துணிந்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நல்ல மாற்றங்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்வீங்க. அது உங்களுக்கு உதவிகரமாக அமையும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கூட உங்களுக்கு அதிகமான பற்றுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், ஸ்ட்ராங்காக இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதனால பக்தி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. சில பேர் வெளியூர் அல்லது வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கூட இப்பொழுது உங்களுக்கு உருவாகுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகளும் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அது சந்தோஷமாக உங்களது உடல் ஆரோக்கியத்தை பொலிவு பண்ணுறதுக்காக இருக்கும். இப்பொழுது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் திடீர்னு மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது பொறுப்புகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது அது உங்களுக்கு நன்மைகளை தாங்க தரும். இப்பொழுது உங்களது இழப்புகளை ஈடு செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் சேரும். கடந்த கால நஷ்டமாக இருந்ததுன்னா அந்த நஷ்டங்களை இப்போ ஈடு செய்து கொள்வீங்க. மருத்துவம் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக மிக சீராக அமையும். இந்த வாரம் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் நீக்கிக் கொள்ள நீங்கள் சிறப்பாக உங்களது ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை கவனம் செலுத்தி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வீங்க. என்னைக்கோ காசு இருக்கும்போது வாங்கி போட்ட இடம் இன்னைக்கு பல மடங்கு விலை உயர்ந்து அதிகமாக விற்பனையாகும். அதனால உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் சக்திகள் எல்லாமே அகலும். கொடுக்கல் வாங்கல சரளமான நல்ல நிலை இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறதுங்க. பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் திருப்தியாக இருப்பீங்க. அதே நேரம் செலவுகளும் கொஞ்சம் கூடத்தாங்க செய்யும். எந்த செலவுங்கிறது அவசியங்கிறத நீங்க வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. வீட்டை இடமாற்றலாமா அல்லது உத்தியோகத்தை இடமாற்றலாமா போன்ற இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் கூட இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. அந்த சிந்தனைகள் செயலாக்கம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த மாற்றங்கள் மூலமாக நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத சில காரியங்களை இப்போது நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு உங்க எதிர்காலம் குறித்த நிறைய முயற்சிகள் இந்த வாரம் நீங்க தாராளமாக செய்யலாம். அதில் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க சிந்தனைகள் தெளிவாகும். அதனால உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் கொஞ்சம் அலைச்சல்களாக இருந்தாலும் ஆதாயம் நிறைந்ததாகவே இந்த வாரம் அமையுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படும். பழைய நினைவுகள் சோகம் தரக்கூடிய நினைவுகளால கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம். அதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. உடன் பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் நிறைய வரலாம். அதனால நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுங்க. உங்க வருமானத்துல தொடர்ச்சியாக நீங்கள் நல்ல இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடிய நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக வருமானம் அதிகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்க செயல்பாடுகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். இந்த தினம் செலவுகளின் தாக்கம் வாழ்க்கையை பாதிக்காது. இருந்தாலும் சேவிங்ஸ் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சேவிங்ஸ் உங்களால் நினைச்சபடி பண்ண முடியாமல் போகலாம். செலவுல கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆடம்பரமா இருக்காம நீங்க கொஞ்சம் நிம்மதியாக நீங்க வாழ்வதற்காக கொஞ்சம் சேர்த்து வைங்க. சேமிப்பு கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க.
உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க அத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையில இருக்கக்கூடிய சமநிலையை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அத நீங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள். நண்பர்களே, நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தினசரி மற்றும் வார ராசி பலன்கள் வீடியோக்கள் வந்து உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனும் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும். புதிய வீடியோக்கள் பற்றிய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைங்க. சொந்த தொழில் புரியுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகங்கள் கிடைக்குவதன் மூலமாக உங்களுக்கு வருமானமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு ஓரளவு தன லாபம் உங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்க பணியாளர்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுவதற்காக உங்க கூட்டாளிகளுடன் ஆலோசனை செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு புதிய முதலீடுகளில் ஆர்வம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. புதுசாக சில துறையை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடுகள் செய்ய முன் வருவீங்க. கலைஞர்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக தீவிரமாக முயற்சிகள் செய்வீங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் கலைஞர்களுக்கு இருக்கிறது. வியாபார சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுடைய நுட்பமான சிந்தனைகள் மூலமாக லாபகரமான நல்லாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இல்லைங்க, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உயரதிகாரியோட விருப்பப்படி புதிய வேலை நீங்கள் ஒன்றை எடுத்துக்கிட்டு விரைவாக செய்து முடிப்பீங்க. அந்த விரைவான காரியங்கள் மூலமாக வெற்றிகள் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வதுதான் நல்லது. நீங்கள் பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கப் பெறுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு மாறுதல் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள ஆர்வம் செலுத்துவீங்க. உங்க வேலையில வந்து மாத்திக்கலான்ட்டு ஆர்வமா செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைங்க. எதிர்பார்த்தபடி நல்ல உயர்வு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கலாம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல சலுகைகள் அலுவலக பணியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வார தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் மூலமாக நீங்கள் சில இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள தவறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா முந்தைய முழுமையாக முடிக்கப்படாத வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்க பிரஷரை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்க உயர் அதிகாரிகளை சமாளிக்க முடியுங்க. சக ஊழியர்கள் மூலமாக நீங்கள் வந்து நல்ல நன்மைகள் பெறணும் அப்படின்னா கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க உங்க காதலர் கூட உட்காந்து பேசணும். ஸோ நீங்க முழுமையான தகவலை பெறாம யாரு கூட நட்புறவு கூட பெறக்கூடாது. காதல் வாழ்க்கையில அதே போலதான் உங்க காதலரை பற்றி முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டுதான் நீங்கள் காதலை புதிதாக தெரிவிக்க ஆசைப்பட்டாலும் தெரிவிக்கணுங்க. ஸோ புரிதல் காதல் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நபர் தலையீடுக்கு நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. ஏன்னா 3ஆம் நபர் மூலமாக உங்க காதல் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி விடும், சிக்கல்களை ஏற்படுத்த கொடுங்கிறதுனால அதை செய்யாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க காதலர் வந்து உங்களுக்கு நீங்க முக்கியமா அல்லது குடும்பம் முக்கியமாங்கிற மாதிரி சில தேர்வுகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடினமான இக்கட்டான சூழ்நிலை தள்ளுவாரு. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நெருக்கடியான சூழலிலிருந்து நீங்க வெளியே வரதுக்காக மைண்டை வந்து டைவர்ட் பண்ணி பேச்சை டைவர்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் மழுப்பிட்டு நீங்க தப்பிச்சுக்கிறது தான் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ காதல் வாழ்க்கையில 3ஆம் நபர் தலையிட்டு நீங்க வந்து அனுமதிக்க கூடாது, முக்கியமான விஷயங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி பெறுவங்க. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகத்தான் செய்யும். சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தால் அது வந்து நீங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நீங்கள் அதை தீர்க்க முடியுங்க. ஏன்னா கணவன் மனைவியோட இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால திருமண வாழ்க்கை மிக மிக முன்னேற்றகரமாக நல்ல திருப்தியாகவே இருக்குங்க. உங்க வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வழி பிறக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் தானாக விலகிவிடக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப பொருளாதாரம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க. விலையுயர்ந்த பொருட்கள் அல்லது சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம் குடும்பத்துக்காக இந்த வாரம் நீங்க செய்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது மூலமாக உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய சமநிலை வந்து பராமரிக்க முடியும். ஆன்மீக சுற்றுலா கூட இந்த வாரத்தில் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையில ஆன்மீகத்தின் உதவி உங்களுக்கு பெறுவதன் மூலமாக பல பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாலும் குடும்பத்துல சின்ன சின்ன புதிய பிரச்சனைகளும் வந்துட்டு தாங்க இருக்கும். ஸோ எதிர்மறையான சூழல் இருக்கும்போது உங்கள் மனக்கவலைகள் கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்க கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருந்தாகணும். குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவையான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க. ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளலாம். இந்த வாரம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக அதன் மூலமாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க. சுபகாரியங்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக படிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்களும் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதற்கு உங்களுடைய தேவையில்லாத சில விஷயங்கள் வந்து காரணமாக அமையலாம். மாணவர்கள் வந்து படிக்கும்போது படிப்புல தாங்க கவனம் செலுத்தணும். தேவையில்லாத இந்த காதல் மற்ற கேம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடிக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால
அந்த சரியான ஒரு சமநிலை ஏற்படுத்திக் கொண்டு படிப்புல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மத்த விஷயங்கள நீங்க தள்ளி போறது ரொம்ப ரொம்ப அவசியம். அத புரிந்து கொண்டு செயல்பட்டால் மாணவர்கள் இந்த வாரம் மிகச்சிறந்த நல்ல வழிகாட்டுதல்களை பெற முடியுங்க. நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நெய் தீபமிட்டு வழிபட்டு வருவது நல்லதுங்க. மேலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாகதேவர்களை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு காரிய தடைகள், முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகன்று காரியங்களை அல்லது முயற்சிகளை சிறப்பாக மனதிற்கு பிடித்தபடி மாற்றிக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் பிறக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஆனா ஏனோ தெரியல, நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட மாட்டேன்றீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ற நண்பர்களே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல மட்டும் நீங்க கண்டிப்பா லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க. மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க கருத்துக்கள் எதுவானாக இருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக சொல்லலாம். உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் மற்றும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.